இந்தியா ஆயிரக்கணக்கான கோவில்களின் நாடு. ஆனா சில கோவில்கள் மட்டும் அறிவுக்கும் விஞ்ஞானத்துக்கும் இயற்கைக்கும் சவால் விடுப்பவை. தேவதைகள் உணவை உண்கிறார்களா? கடல் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதா? ஒரு கதவு ஒருபோதும் திறக்கக்கூடாதா? ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. நாம் வழிபடும் கற்கள் உண்மையில் அமைதியாக இல்லை என்றால் அவை உயிருடன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு இந்தியாவின் டாப் 10 மர்மமான கோவில்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் உங்கள் நம்பிக்கையை முழுவதும் மாற்றக்கூடிய ரகசியங்களை வைத்திருக்கிறது. பனகாலா நரசிம்ம சுவாமி டெம்பிள், ஆந்திரா. நான் சொன்னா நம்புவீங்களா? இங்கே கடவுள் உண்மையிலேயே பானம் கொடுக்கிறார். பக்தர்கள் பனகம் ஊற்றும் போது அகத்திலிருந்து குலுக் குலுக் என்ற சத்தம் வரும். அந்த சத்தம் நின்றுவிட்டால் போதும் என்று அர்த்தம். இதுல அதிசயம் என்னன்னு தெரியுமா? இத்தனை வெள்ளம் இருந்தும் ஒரு எறும்பு கூட இல்லை. இது சாதாரண ஒளி பிரதிபலிப்பா அல்லது நரசிம்மர் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா? அடுத்தது ஜெகநாத் டெம்பிள், ஒடிசா. இந்த கோவில்ல கிருஷ்ணரோட இதயம் இன்னும் இருக்கிறதா நம்பப்படுகிறது. ஆனா இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்கு. மேல் இருக்கும் பாத்திரம்தான் முதலில் சமைக்கும். கொடி காற்றுக்கு எதிராக பறக்கும். கோவில் மேல் பறவைகள் கூட பறக்காது. இது விஞ்ஞானமா அல்லது கடவுள் இயற்கையை மாற்றுகிறாரா? அடுத்ததா சோட்டானிக்கர டெம்பிள், கேரளா. கேரளாவின் சோட்டானிக்கரை கோவிலுக்கு பக்தர்கள் வெறும் ஆசீர்வாதத்திற்காக மட்டும் வருவதில்லை. அவர்கள் பேய்கள், சாபங்கள் மற்றும் மனக்கோளாறுகளில் இருந்து விடுதலை பெற வருகிறார்கள். இங்கு பிரதான தெய்வமான மகாலட்சுமி இருந்தாலும் இரவு நேரத்தில் அவள் பயங்கரமான பத்ரகாளி வடிவமாக மாறி தீமையை அழிப்பவளாக கருதப்படுகிறாள். ஆயிரக்கணக்கானோர் இங்கு நடைபெறும் பூஜைகள் மற்றும் பேய் நீக்க சடங்குகள் மூலம் குணமடைந்ததாக கூறுகின்றனர். கோவிலின் உள்ளே உள்ள ஒரு புனித மரத்தில் ஒரு காலத்தில் பேய் பிடித்ததாக நம்பப்பட்டவர்கள் அடித்த எண்ணற்ற இரும்பு ஆணிகள் காணப்படுகின்றன. ஆனால் மிகப்பெரிய மர்மம் இரவு 8:45 மணிக்கு நடைபெறும் குருதி பூஜை. மந்திர ஓசைகள் உயரும் போது தேவி தனது கோடாரியை கோவில் குளத்தில் கழுவுவதாக உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர். அந்த மங்கலான வெளிச்சத்தில் குளம் முழுவதும் இரத்த சிவப்பாக மாறி அவளின் கோபத்தால் உயிரோடு இருப்பது போல தோன்றுகிறது. இந்த கோவில் பழமையான மனநல சிகிச்சையா அல்லது இன்னும் தீக்கண்களுடன் நடமாடும் தேவியின் உயிரோடு உள்ள சான்றா? மகாகாளேஸ்வரர் டெம்பிள், மத்திய பிரதேசம். உஜ்ஜினியில் அரசர்களும் அதிகாரிகளும் வந்து போகிறார்கள். ஆனால் யாரும் உண்மையான அதிகாரத்தை வைத்திருக்கவில்லை. ஏனெனில் அந்த நகரத்திற்கு ஒரே ஒரு ராஜாதான். அவர்தான் சிவன். மகாகாளேஸ்வரர் மகாராஜ் என்று கூறுகிறார்கள். மகாகாளேஸ்வரர் ஜோதிலிங்கம் மிகவும் தனித்துவமானது. இது காலத்தின் அரசனாக வழிபடப்படுகிறது. புராண கதைகளின்படி யார் உஜ்னியில் ஒரு இரவு தங்கினாலும், அவர் ராஜாவாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் அவர்களின் அதிகாரம் குறைந்துவிடும். ஏனெனில் இங்கு காலத்தை ஆள்பவர் சிவன் மட்டுமே. இந்த கோவிலில் தினமும் காலையில் பஸ்மா ஆரத்தி நடைபெறுகிறது. அதாவது சிவனுக்கு சுடுகாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட சாம்பலால் பூஜை செய்யப்படும். இந்த பூஜையின் அர்த்தம் வாழ்க்கை தற்காலிகம், ஆனால் காலத்தின் நிரந்தரமான அரசன் அனைத்தையும் கண்காணித்து வருகிறார். அடுத்ததாக ராமேஸ்வரம் டெம்பிள், தமிழ்நாடு. இந்தியாவில் தெற்கு துருவத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவிலின் கடவுளான ராமர் இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டுவதற்கு முன் சிவனை வழிபட்ட இடமாக கருதப்படுகிறது. இங்கு பக்தர்கள் தங்கள் முன்னோர்களுக்கான இறுதி காரியங்களை செய்து அவர்களின் முக்தியை வேண்டுகின்றனர். ஆனால் உண்மையான மர்மம் கோவிலின் கடற்கரையான அக்னி தீர்த்தத்தில் உள்ளது. வங்காள விரிகுடாவின் கொந்தளிக்கும் கடலின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த இடத்தில் நீர் மிகவும் அமைதியாகவும் அலைகள் இல்லாமலும் காணப்படும். புராணங்களின்படி ஒரு காலத்தில் கடல் அலைகள் பக்தர்களை பாதித்த பொழுது ராமர் அந்த அலைகளை என்றும் அமைதியாக இருக்கும்படி கட்டளையிட்டார். இன்றளவும் அந்த கடல் மர்மமாக அமைதியாகவே உள்ளது. அவர் தந்த தெய்வீக ஆணையை இன்னும் கடல் பின்பற்றுவது போல் இருக்கிறது. சனி சிங்கனாப்பூர், மகாராஷ்டிரா. ஒரு கிராமத்தை கற்பனை செய்து பாருங்கள். அங்கு எந்த வீட்டிலும் கதவுகள் இல்லை, எந்த வங்கியிலும் பூட்டுகள் இல்லை. இருந்தும் திருட்டு என்பது அரிதான ஒன்று. அதுதான் சனி சிங்கனாப்பூர். இங்கு உள்ள கருப்பு கல் வடிவில் உள்ள சனி பகவான் தவறு செய்பவர்களை உடனே தண்டிப்பார் என்று நம்பப்படுகிறது. இந்த நம்பிக்கையால் கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கதவுகள் இல்லாமல் திறந்த நுழைவாயிலுடன் வாழ்கிறார்கள். இவ்வளவு ஏன், கழிப்பறைகளுக்கு கூட கதவுகள் இல்லாமல் வெறும் திரைகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. வங்கிகளும் கூட பூட்டுகள் இல்லாமல் செயல்படுகின்றன. சனீஸ்வரனின் நீதியை நம்பி. புராணங்களின்படி இங்கு யாராவது குற்றம் செய்ய முயன்றால் அவர்கள் கடுமையான விளைவுகளை சந்திப்பார்கள். உண்மையாகவே திருடர்கள் துயரமான முடிவை சந்தித்ததாக பல கதைகள் கூறுகின்றன. வெங்கடேஸ்வரா டெம்பிள், ஆந்திர பிரதேஷ்.
திருமலை வெங்கடேஸ்வரா கோவில் உலகிலேயே மிகவும் அதிகமாக தரிசிக்கப்படும் கோவில்களில் ஒன்று. ஆனால் அதன் மர்மங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. இங்கு உள்ள பாலாஜியின் சிலை உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது. அவருடைய முடி மென்மையாகவும் எப்பொழுதும் சிக்காமல் உதிராமல் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆச்சாரியர்கள் கூறுவதாவது, இந்த சிலை உடல் வியர்க்கிறது மற்றும் வெப்பத்தை வெளிப்படுத்துகிறது. எத்தனை அபிஷேகங்கள் செய்தாலும் அந்த சிலை இன்னும் சூடாகவே இருக்கும் என்கிறார்கள். அதற்கு அருகில் நின்ற பக்தர்கள் உயிருடன் இருக்கும் ஒருவரின் வெப்பத்தை உணர்ந்ததாக கூறுகிறார்கள். விஷ்ணு அவர்கள் இந்த சிலையில் வாசம் செய்து கலியுகம் முடியும் வரை காத்திருப்பார் என்று புராணங்கள் கூறுகிறது. நீதிவான் டெம்பிள், உத்தரப்பிரதேஷ். பிருந்தாவனில் உள்ள நீதிவான் கோவில் சூரியன் மறையும் முன்பே பூட்டப்படுகிறது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் ஒவ்வொரு இரவும் கிருஷ்ணரும் ராதையும் இணைந்து நித்திய ராசலீலாவை ஆடுகின்றனர் என்று நம்பப்படுகிறது. ஒவ்வொரு மாலையும் பூசாரி அவர்கள் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் ஒரு படுக்கை, இனிப்புகள் மற்றும் தண்ணீர் வைத்து விடுவார். காலை வரும்பொழுது அந்த படுக்கை பயன்படுத்தப்பட்டது போல கலைந்திருக்கும். அதனுடன் வைக்கப்பட்ட இனிப்புகளும் தண்ணீரும் சிறிது குறைந்தது போல் இருக்கும். உள்ளூர் மக்கள் கூறுவதாவது, இந்த ராசலீலாவை மனிதர்கள் காண முடியாது. யாராவது இரவில் அங்கேயே தங்க முயன்றால் அவர்கள் குருடனாகவோ செவிடனாகவோ அல்லது உயிரிழப்பதற்கு நேரிடும் என நம்பப்படுகின்றன. இது வெறும் கதையா அல்லது விருந்தாவனம் இன்னும் கிருஷ்ணரின் தெய்வீக அன்பால் உயிரோடு இருக்கின்றதா? அமர்நாத் டெம்பிள், ஜம்மு காஷ்மீர். இமயமலையின் உயரங்களில் அமைந்துள்ளது அமர்நாத் குகை. இங்கு சிவன் மற்றும் பார்வதிக்கு அமரத்துவத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இந்த குகையின் உள்ளே அற்புதமாக உருவாகும் பனிக்கட்டி சிவலிங்கம் காணப்படுகிறது. இது நிலாவின் வளர்ச்சி மற்றும் குறைவுக்கு ஏற்ப பெரிதாகவும் சிறிதாகவும் மாறுபடுகிறது. பக்தர்கள் இதை சிவபெருமானின் நிரந்தர இருப்பாக கருதுகின்றனர். இந்த இடத்தை சுற்றி இன்னொரு மர்ம கதை உள்ளது. சிவபெருமான் கூறிய அந்த ரகசியத்தை கேட்டதாக நம்பப்படும் 2 புறாக்கள் இந்த கடும் குளிரில் கூட வாழ்ந்து வருகின்றன. அதிர்ச்சியாக உயிர் வாழ முடியாத சூழ்நிலையில் கூட அவை ஆண்டுதோறும் காணப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் அவற்றை சிவன் மற்றும் பார்வதி அவர்களின் அமர வடிவமாக கருதுகின்றனர். இது ஒரு இயற்கை அதிசயமா அல்லது பனிக்கட்டியான அமைதிக்குள் இன்னும் மறைந்திருக்கும் நிரந்தரத்தின் தெய்வீக நினைவூட்டலா? பத்மநாத சாமி டெம்பிள், கேரளா. இறுதியாக உலகிலேயே மிகவும் மர்மமான கோவில்களில் ஒன்றான பத்மநாத சுவாமி கோவிலுக்கு வருகிறோம். இந்த கோவில் விஷ்ணு அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவர் ஆனந்தன் எனப்படும் ஆதிசேஷன் மீது சாய்ந்திருக்கும் வடிவில் இங்கு வழிபடப்படுகிறார். இது உலகிலேயே மிகவும் செல்வம் கொண்ட கோவிலாக மட்டும் இல்லாமல் மிகவும் தடை செய்யப்பட்ட இடமாகவும் கூறப்படுகிறது. இந்த கோவிலின் கீழ் எண்ணற்ற பொக்கிஷங்கள் நிரம்பிய களஞ்சிய அறைகள் உள்ளன. தங்கம், வைரம், அபரிவிதமான மதிப்புள்ள பழமையான பொருட்கள். ஆனால் அவற்றில் வால்ட் பி என்று அழைக்கப்படும் ஒரு அறை மட்டுமே இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. புராணங்களின்படி அது நாகபந்தம் என்ற பாம்பு சாபத்தால் பூட்டப்பட்டுள்ளது. மேலும் தெய்வீக சக்திகள் அதை காக்கின்றன. பழமையான நூல்கள் இந்த அறையை திறப்பது பேரழிவை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கின்றன. வால்ட் பி என்பது கற்பனைக்கு புலம்படாத செல்வங்களால் நிரம்பியதா அல்லது மனிதர்கள் விழிக்கக்கூடாத சக்திகளுக்கான ஒரு பிரபஞ்ச வாசலா? நீங்களே சொல்லுங்கள். இந்த கோவில்களில் எது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது? இவை தெய்வீக அதிசயங்களா அல்லது நவீன மனித அறிவால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத பண்டைய அறிவியல் ரகசியங்களா? பதில் கோவில்களில் இல்லை. இது உங்கள் இதயத்தில் துடிக்கும் நம்பிக்கையில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்.